லலிதாவோட ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. நான் கார்த்திகோட சேரதான் இங்க வந்தேன். ஆனா அவருக்கு நடக்கிற அவமானத்தெல்லாம் பார்த்ததும் ஏன்டா இங்க வந்தோன்னு வேதனையா இருக்கு. ஏதோ ஒரு தடவை புத்தி கெட்டு கார்த்திகை நான் ரொம்ப ஏமாத்திட்டேன். ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க அவங்கள தெரிஞ்ச ஏமாத்துறாங்க. என்ன பேசுறமா? நான் எப்படி கார்த்திக்காக மத்தவங்க கிட்ட போய் சண்டை போட முடியும்? எனக்கு அந்த உரிமை இருக்கா? கார்த்திகே போனா போதும் தான் ஒரு 6 மாசம் இந்த வீட்ல தங்கறதுக்கு பெர்மிஷனே கொடுத்திருக்காரு. ஏதோ ஏசில தங்கலாம், நல்ல சோறு சாப்பிடலாம். அதை தாண்டி எனக்கு இங்க வேற என்ன உரிமை இருக்கு? நான் மட்டும் தப்பு பண்ணாத பழைய அஞ்சலியா இருந்திருந்தேனா எதுக்கு என் புருஷனை இன்சல்ட் பண்றீங்கன்னு எல்லார்கிட்டயும் சண்டை போட்டிருப்பேன். ஆனா இப்ப போய் நான் கேட்டேன்னா நீ யாரடி கேக்குறதுக்கு? நீயே இங்க கெஸ்ட் தானேன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அதுக்காக நான் அப்படியே பொறுத்துட்டு இருக்கணுமா? இன்னொரு தடவை கார்த்திகா மரியாதை இல்லாம நடத்துனாங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேமா. கார்த்திக் கோவப்பட்டு என்ன துரத்தினாலும் பரவாயில்லன்னு வீட்டையே ரணகுலம் பண்ணி வச்சிருவேன். கார்த்திக் ரொம்ப நல்லவருமா. ஆனா இந்த உலகத்துல நல்லவங்களதான் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அப்புறமா கால் பண்றேம்மா. நீ போய் கிச்சன்ல வேலையை பாரு. வாங்க கார்த்திக், எப்ப வந்தீங்க? காஃபி சாப்பிடுறீங்களா? இருங்க போட்டு எடுத்துட்டு வரேன். பையன் என் வலையில விழுந்துட்டான். இதை இப்படியே டெவலப் பண்ணி கார்த்திக் குடும்பத்துல இருந்து பிரிச்சிட வேண்டியதுதான். வாப்பா வா கௌதம், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்பா இவ்ளோ லேட்டு? ஆபீஸ்ல கொஞ்சம் வர்க் அதிகம் ஜானு. அம்மா எதுக்கு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? கௌதம், இன்னைக்கு கார்த்திக் ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டான். என்னாச்சு? காலையில ஆபீஸ்ல இருந்து கார்த்திக் வீட்டுக்கு சீக்கிரமாவே வந்தான். அவன்கிட்ட அத பத்தி விசாரிச்சப்போ ஆபீஸ்ல நடந்த டென்ஷனை கார்த்திக் வீட்ல வந்து காமிச்சானா? என்னப்பா சொல்ற? ஆபீஸ்ல டென்ஷனா? அவன் டென்ஷன் ஆகுற அளவுக்கு என்னப்பா பிரச்சனை? நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய டெண்டர் கான்ட்ராக்ட் கார்த்திகோட கவனக்குறைவால கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கு அவனை பிடிச்சு திட்டிட்டேன். அந்த கோவத்தை இங்க வந்து கொட்டியிருக்கான். என்ன கௌதம் நீங்க? கார்த்திக் சின்ன பையன், ஏதோ தவறுதலா டெண்டரை மிஸ் பண்ணிருக்கான். அதுக்காக எதுக்கு திட்டினீங்க? சின்ன பிசினஸ் நம்ம கையை விட்டு போயிருந்தா நான் இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்க மாட்டேன். 19 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். என்னாச்சு தெரியுமா? நான் சொன்ன அமௌண்ட்டை விட 1 கோடி ரூபாய் அதிகமா கோட் பண்ணி பிசினஸ் கைக்கு வராம பண்ணிட்டான். அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா? அதை விட டென்ஷன் என்னன்னா, நமக்கு வர வேண்டிய டெண்டர் யார் கைக்கு போச்சு தெரியுமா? எஸ்எஸ்கே கைக்கு. அந்த ஆளு அமௌண்ட்டை நம்மளை விட கம்மியா கோட் பண்ணி டெண்டர் அடிச்சுட்டு போயிட்டான். என்னப்பா இப்படி சொல்ற? அந்த எஸ்எஸ்கே கிட்டயே தோத்துட்டீங்க? இதேதான், இதே கோவத்துல தான் நானும் கார்த்திக் கிட்ட விசாரிச்சு சத்தம் போட்டேன். அதுக்கு சாருக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. டெண்டர் எஸ்எஸ்கே கைக்கு போனது எனக்கே டென்ஷனா தான் இருக்கு. ஆனா கார்த்திக்க திட்டினா மட்டும் கைவிட்டு போன டெண்டர் கிடைச்சிருமா? ஏங்க, கார்த்திக் பாவங்க. என்ன இருந்தாலும் நீங்க கார்த்திக்க திட்டி இருக்க கூடாது. ஏதோ அந்த நேரத்துல ஏற்பட்ட ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம கோவப்பட்டு பேசிட்டேன். அதுக்கப்புறமா அதை நினைச்சு ஃபீல் பண்ணி கார்த்திக்க பார்த்து கூல் பண்றதுக்காக அவனோட கேபினுக்கு போனேன். ஆனா அதுக்குள்ள அவன் கிளம்பி போயிட்டான். சரி, ஈவினிங் வீட்டுக்கு தானே வருவான், அப்பா அவனை சமாதானப்படுத்திக்கலான்னு விட்டுட்டேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் டெண்டரை எஸ்எஸ்கே கிட்ட கோட்டை விட்டுட்டோமே டென்ஷனா தான் இருக்கு. டெண்டர் வேற யார் கைக்காது போயிருந்தா கூட நான் சமாதானம் இருப்பேன். ஆனா நம்ம எதிரிகிட்ட போய் தோத்துட்டோமே தான் என்னால தாங்கிக்க முடியல. சரி விடுங்க கௌதம், அதையே இப்படி நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆனா டெண்டர்ல தோத்ததுக்கு கார்த்திக் மட்டுமே காரணமா இருக்க முடியாது. எஸ்எஸ்கே நீங்க என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்கீங்கன்னு வேவு பார்த்துட்டு அதை விட கம்மி அமௌண்ட் கோட் பண்ணிருக்கலாம்ல. ஆமா கௌதம், இலக்கியா சொன்ன மாதிரி கார்த்திக் என்ன அமௌண்ட் போட்டிருந்தாலும் அந்த எஸ்எஸ்கே மோப்பம் பிடிச்சிட்டு நம்மள எப்படியாவது தோக்க வைக்கணும் தான் பாப்பான். இருக்கலாம், நீங்க சொல்றது கரெக்ட்.
அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க யாரோ தான் எஸ்எஸ்கேவுக்கு தகவல் சொல்லி நம்மள டெண்டர்ல தோக்கடிச்சிருக்காங்க. ம்? அதை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? எது கண்டுபிடிக்கணும்? அதான் எஸ்எஸ்கேவோட பார்ட்னர் ஃப்ரெண்டு பைரவி அம்மா நம்ம வீட்லயே இருக்காங்கல்ல, அவங்க தான் தகவல் சொல்லி இருக்கணும். வேற யாரு? கௌதம், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். தேவையில்லாம எதுக்கு என் மேல பழி போடுற? நான் என் புள்ளைக்கு எதிராக சதி செய்வனா? என்ன பேசுற? இங்க பாரு, எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்படுறது சரியில்லை. எஸ்எஸ்கே டெண்டர் வாங்குனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லன்னு உங்க வாய் மட்டும் தான் சொல்லுது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவரோட நீங்க கான்டாக்ட்ல தானே இருக்கீங்க. அப்புறம் எப்படி நாங்க உங்களை நம்புறது? பால் என் பக்கத்துல தான் இருக்கு, ஆனா அதை குடிக்க மாட்டேன்னு ஒரு பூனை சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் உங்க ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. ஏய், நான் உன்கிட்ட பேசல. தேவையில்லாம நீ உள்ள வந்துட்டு இருக்காத. உன் லிமிட் எங்கேயோ அங்கேயே நில்லு. நீங்க லிமிட்ட தாண்டறத பத்தி தான் இப்ப பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. ம்? நீங்க மத்தவங்க லிமிட்ட பத்தி பேசுறீங்களா? அப்போ எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி உன் டெண்டரை நான் தான் கெடுத்தேன்னு சொல்ல வரியா? ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஆளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக எதுவுமே செஞ்சது இல்லையா? மனசு தொட்டு சொல்லுங்க பாப்போம். சரி, எல்லாத்தையும் விடுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து எஸ்எஸ்கே ஓட பேச மாட்டேன், அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நான் உங்களை நம்புறேன். இங்க பாரு கௌதம், நீ உன் பொண்டாட்டியோட சேர்ந்துக்கிட்டு உன்னை வளர்த்து ஆளாக்குன இந்த அம்மாவையே சந்தேகப்படுற. இவ உன்னை ஏத்தி விட்டு நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு நல்லாவே சதி செய்யறா. இவ சொல்றதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்காத. ஜானு, அவங்க இனியும் எஸ்எஸ்கேவோட கூட்டு வச்சிருந்தா நம்ம குடும்பத்துல நிம்மதி கெட்டுட்டே தான் இருக்கும். பார்த்தல்ல, அவங்களால எனக்கும் கார்த்திக்கும் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இனியாவது அவங்க போக்க மாத்திக்க சொல்லி புத்திமதி சொல்லு. இல்லன்னு வச்சுக்கோ, அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கும். வாயில கார்த்திக் எங்க போனா? அண்ணன் கூட போட்ட சண்டையில சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போயிட்டானா? தேங்க்ஸ் சார். வணக்கம். வணக்கம் சார். டேய் கார்த்திக், டேய் 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 கார்த்திக், என்னடா? போலீஸ் இன்ஸ்பெக்டர், குடிச்சிட்டு வண்டி தான் ஓட்டக்கூடாது, குடிச்சிட்டு நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? எதுக்கு என்ன நிறுத்துறீங்க? டேய் கார்த்திக், நான் கௌதம். கௌதம்? ஓ, இந்த வீட்டோட போலீஸ் அதிகாரியா? ஆபீசர் சொல்லுங்க ஆபீசர். ஐயோ, என்னடா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? நீங்க கோடி கோடியா எனக்கு பாக்கெட் மணி கொடுக்குறீங்க, அதை அப்படியே செலவு பண்றதுக்காக கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன். போதுமா ஆபீசர்? டேய், நீ இன்னும் என் மேல கோவமா இருக்கேன்னு தெரியுதுடா. ஐம் சாரிடா. ஆபீஸ்ல நான் உன்னை அப்படி திட்டி இருக்க கூடாது. டெண்டர் எஸ்எஸ்கேக்கு போயிடுச்சேங்கிற கோவத்துல ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. குடிச்சா ரெண்டு ரெண்டா தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனா நீ எனக்கு 10 தெரியுற. 10 வேஷமா போடுற. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சி சி. டேய், வாங்க கார்த்திக், உங்களை பத்தி தான் நினைச்சிட்டே இருந்தேன். எப்ப போயிட்டு இப்ப வரீங்க? இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? ஏன்? என்ன கார்த்திக், குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? என்ன நீயும் திட்ட போறியா? திட்டு திட்டு. என்னை திட்டினா யாருக்கெல்லாம் சந்தோஷம் வருமோ
அவங்கெல்லாம் திட்டிக்கங்க, நீயும் திட்டு. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை. ஏன் கார்த்திக் இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிக்கிறீங்க? உங்களோட உடம்பு கெட்டுறாதா? ஆ? நடந்த அசிங்கத்துக்கு உடம்பு கெட்டு சாகிறதே மேல். இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.